எல்லாத்துக்கும் வணக்கம். சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல சிஎம் சார் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. கீரனூர்கிட்ட முக்கிய 5 திட்டம் அறிவிச்சிருக்காங்க சார். நியூ டைடியல் பார்க் கொண்டு வந்து வரதுக்கான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நியோ டைட்டில் பார்க்குங்கிறது 2021ல அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க சார். அதுக்கப்புறம் 4 வருஷமா கண்ணுக்கு தெரியல. சரிங்களா? 4 வருஷம் கழிச்சு 2026 தேர்தல் வர இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. கரெக்டா அந்த தேர்தல் வர நேரத்துல அந்த அறிக்கையை வெளியே விடுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறோம் பண்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள 2021 ஆட்சியில அவங்க கொடுத்து செய்யறேன்னு சொல்லி சில விஷயம் எதுவுமே செய்யல. போன தடவையோட இந்த டைம் கொஞ்சம் நல்ல பெருசா ஏதாவது செஞ்சு மக்கள் மனசுல பதிஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி இந்த மாதிரி ஊரா இப்படி கிளம்பிட்டாங்க. இந்த டைம் ஏன் இந்த அளவுக்கு நல்ல எஃபோர்ட் போட்டு நல்ல பெருசா செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா விஜய் அண்ணன் இப்ப ரொம்ப காம்படிஷன் அளவு கொடுத்து வந்துட்டாரு. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட்டு போச்சு. என்ன சார், கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். அதனாலதான் இப்ப நியோ டைட்டில் பார்க் இல்லாம சில மேம்பாலம் திட்டம் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க புதுக்கோட்டையில. அதனாலதான் சார் இப்ப இந்த நியோ டைட்டில் பார்க் இளைஞர் மத்தியில இத வச்சுட்டா நல்ல ஓட்டு உரிமை கொஞ்சம் இவங்கள்ட்ட மாறிடுங்கிற ஒரு இதை உள்ள கொண்டாண்டாங்க. ஒரு அறிக்கை இந்த ஒரு இதை வச்சுட்டாங்க உள்ள. இதான் சார் முக்கியமான ஒண்ணு. இளைஞர்கள் அவ்வளவு பேர் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு சும்மா வீட்டுல இருக்காங்க. 4 வருஷமா எதுவுமே தெரியல. அவங்களுக்கு இப்பதான் என்னமோ கண்ணுக்கு தென்பட்டு இருக்கு. இவங்கள ஏன் சார் இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியல. நம்ம அண்ணன் எந்த அறிக்கையுமே விடல. ஜெயிச்சுட்டு சொல்றேன் கண்டிப்பா பண்ணுவாரு சார். வேற என்ன சார் சொல்லுங்க சார். நியூ டைட்டில் பார்க் வர்றது நல்லதா சார்? நியோ டைட்டில் பார்க் வர்றது நல்லதுதான் சார். அது நான் ஏத்துக்கிறேன். அவங்க செய்வாங்களா என்னன்னு தெரியலையே. ஆட்சியில 2026 மே மாசம் ஜெயிச்சு அது எப்ப அதுக்கப்புறம் அமல்படுத்தி அது கட்டி முடிக்க 2 வருஷமா 1 வருஷமா அந்த விஷயம் நான் இந்த வருஷத்துல முடிக்கிறேங்கிற விஷயத்த சொல்ல பாத்தீங்களா. அவங்க பண்ணிரேன்னு தான் சொன்னாங்க. ஆனா எப்ப பண்ணி முடிக்கங்கிற விஷயத்த அவங்க சொல்லவே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதனால இவங்களை எந்த காலத்துல நம்ப முடியாது. எந்த ஒரு ஆட்சியில இருக்கும்போது ஒரு ஆட்சி ஜெயிச்சிச்சுன்னா 5 வருஷம் அதுக்கு. அந்த 5 வருஷத்துல என்னென்ன ஒரு மாற்றம் இருக்குன்னு நீங்க ஆட்சியில கேளுங்க. என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல சார். அதனால சும்மா அறிக்கையை விளைவிப்பாங்க. ஊரா போய் செலவு பண்றதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க சார். அந்த 2021 மக்களுக்கு 1000 ரூபாய் மானியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை இந்த அடுத்த 2021 எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப 2026 வந்துருச்சு. ஆனா இப்பயும் இந்த போய் சேராதவர்களுக்கு அந்த 1000 தொகையை இப்ப குடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சார். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மக்கள் மனசை தோற்றா நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் சார். மக்கள் மனசை மாத்தி இந்த அறிக்கையெல்லாம் விட்டு ஆசை வர வச்சு எப்படியாச்சும் இந்த ஓட்டை வாங்கி நம்ம அடுத்த சிஎம் லெவல்ல சீட்ல உட்கார வச்சிடணும் ஒரு இதுக்காக சொல்றாங்க. தவிர மத்தபடி வேற ஒண்ணு அவங்க நல்ல எண்ணத்தை சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது.